நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவன் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா. எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு மேல வசனம் 12 மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனோடு சொல்லப்பட்டது. இப்ப யாக்கோபை தேவன் சிநேகித்தான், ஏசாவை தேவன் வெறுத்தான். ஏசாவை ஏன் வெறுத்தான்? ஏசா உலகத்துக்குரிய காரியத்தை அவன் என்ன பண்றான்? சோத்திரம் அதை பார்க்கிறான், அந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நோக்கி பார்க்கிறான். ஆனா யாக்கோபு அப்படி அல்ல. தேவனுடைய தேவன் என்ன பண்ணா யாக்கோபை சிநேகித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போன இடத்த மாமாவிட்ட என்ன பண்றான்? உண்மையா என்ன பண்றான்? அவன் வேலை செஞ்சாலும் ஆட்டம் வச்சாலும் உண்மையா அந்த ஆடுகளை அவன் மேய்த்து கொடுக்கும் பொழுது ஆண்டவன் என்ன பண்ணாரு? அவனை ஆஸ்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியுது. யாக்கோபின் நிமித்தம் என்ன பண்றான்? ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்மளை கொண்டுதான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நம்மளை கொண்டுதான் அந்த இருக்க கிராமத்துக்கு ஆசீர்வாதம், உங்களை கொண்டுதான் அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். யாரா இருக்கிறாங்களோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒப்பான பூமியில. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபை தேவன் ஏசாவை என்ன பண்ண? ஏசா பாத்தீங்கன்னா அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய கூழுக்காக என்ன பண்றான்? அவன் ஒரு சில பசி அவன் எடுக்குது, இந்த கூழை என்ன பண்ணான்? எனக்கு சீக்கிரம் கூட என்ன பண்றான்? செத்து பெறுவேன்னு சொல்லி என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை வெறுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொல்றோம், ஆமா ஆண்டவர் நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவார், உங்களுக்காக மோட்சத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், ஆமே சோதர், அது மாத்திரம் உங்க சாபங்களை உடைக்கிறவர், உங்களுக்கு சமானத்தை தருகிறவர் என்று சொல்லி கூறுகிறாங்க. ஆனால் என்ன பண்ற? அந்த இயேசுவை என்ன பண்ண சில பேர் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அந்த உலகத்தை என்ன பண்ண விரும்புறாங்க. உலகத்தினுடையகளுக்கு செவி கொடுக்குமா? உலகம் யாருக்கு செவி கொடுக்கும்? உலகத்துலக்கு தான் செவி கொடுக்கும். சினிமா படம் பார்க்குறான்னா சினிமா படம் மாற்ற சொன்னா அவன் என்ன சினிமா படம் என்ன பாடுறான்னா அதே மாதிரி பிள்ளைகள் என்ன அதே பாட்டு பாடும். சினிமாவில் என்ன டான்ஸ் ஆடணும் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடும். சினிமாவில் என்ன டான்ஸ் சொல்லித்தரோம் அதே என்ன பண்ணும்? அதே பேச ஆரம்பிக்கும். அது அல்ல. நாம் என்ன பண்ண? யாக்கோபை தேவன் சிநேகித்தா. யாக்கோபு தேவனோடு கூட அவன் போராடுகிறான், மனிதனோடு கூட. இந்த வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான். ஆனாலும் நம்ம ஜெயிக்கும் பொழுது யாக்கோபு ஏன்னா இரவெல்லாம் போராடி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவன் விரும்புகிற ஜெபிக்கிற மனிதனை தேவன் தேடுகிறான். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆனா ஏசா பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்? ஜெபிக்கிறத விரும்பல, ஆசீர்வாதம் விரும்பல, தேவன் கொடுக்குற நன்மையை விரும்பல. அவன் விரும்பியும் கடைசியில் என்ன பண்றான்? விரும்பியும் அது கிடைக்காம போகுது. ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புதனை நாம் என்ன பண்ணோம்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல போட்டிருக்க ஏசாவை வெறுத்தே என்ன பண்ற? அப்ப உலகத்தை நம்ம என்ன பண்ணோம்? சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படின்னா அப்ப நம்மளுக்கு சில ஆசைவாசங்களை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக நம்ம விடும் பொழுது என்ன பண்ணணும்? ஆண்டவர் நிச்சயம் வாழ்க்கையில எப்போ நம்ம செல்ல நோண்டிட்டு இருந்தோம்னா அது ஆண்டவர் வெறுக்கிறார். முக்கியமான காரியம் நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பயுமே 24 நேரமும் நம்ம செல்லுல இருந்தோம்னா அதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நல்ல காரியங்கள் செல்லில் இருக்கு, தேவையில்லாத காரியம் செல்லில் இருக்கு. அப்போ நம்ம எப்படி நம்ம இந்த செல்லை யூஸ் பண்றோம், நம்ம சரீரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், தேவன் கொடுத்த கண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நம்ம தேவன் கொடுத்த காலை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், தேவனுக்காக செயல்படுத்துறோமா இல்லை உலகத்துக்காக செயல்படுத்துறோமா என்று தேவன் பார்ப்போம். ஆனா அந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தான். ஏசாவை உலகத்தினுடைய காரியத்தை என்ன பண்றான்? அவன் வேட்டையாட போனாலும் உலகத்தின் காரியத்தை என்ன பண்ற? சிந்திக்க உலகத்தின் காரியம் பேசுகிறது. உலகம் மாமிசம் என்ன பண்ணும்? அது ஒரு நாளைக்கு அழிந்து போகும். சுருட்டப்பட்ட புஸ்தகமா இது மாயமான உலகம். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. அழியாத ஒரு நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவனை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். நாம் அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அவனுக்கு யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாலும் 2 பரிவாரங்கள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் எந்த பரிவாரங்கள் இருந்தாலும் நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நாம போகணும். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது நித்தியமானது.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. ஆண்டவர் இருக்கிற சோதரம் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, அது வந்து தலை தோங்கத்து தலைமுறை தலைமுறையாக என்ன பண்ணும், அது இருக்கும். யாக்கோபை போல என்ன பண்ணும், போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசாவை தேவன் வெறுக்கிறது போல இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் பாவத்தை வெறுத்து இயேசுவை நாம் பின்பற்றுவோம். நிச்சயமா யாக்கோபை சிநேகித்தது போல கர்த்தர் உங்களையும் சிநேகித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுங்க, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.